இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 1987 ரிலீஸ் ஆன ப்ரெடியேட்டர். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ உங்களுக்காக இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய தொடக்கத்தில் நம்ம நாட்டுடைய கேபினெட் மினிஸ்டர் ஒரு காட்டுப்பகுதியில் அவருடைய சேப்பரில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த காட்டுப்பகுதியிலேயே அந்த சேப்பருடைய சிக்னல் கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கேபினெட் மினிஸ்டர் போன சேப்பருடைய சிக்னல் இல்லாததுனால காணாமல் போன கேபினெட் மினிஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இராணுவ பட்டாளத்தையே அந்த காட்டுக்குள்ளே அனுப்ப போகிறேன்னு தன்னுடைய மேலதிகாரிக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு ஒரு ஆஃபீஸர். ப்ரெடியேட்டர் மூவின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது அர்னால்டுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர மூவியே ப்ரெடியேட்டர் தான். ஸோ இந்த படத்துடைய கதாநாயகனும் அர்னால்டு தான். இந்த படம் தான் ப்ரெடியேட்டர். நம்ம நாட்டுடைய கேபினெட் மினிஸ்டர் தொலைஞ்சு போன சேப்பருடைய சிக்னல் இந்த இடத்த தான் கட்டாச்சுன்னு மேப்பில் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறார் ஒரு ஆஃபீஸர். அதுக்கு அர்னால்டு, உங்கள்கிட்டே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே, என்னை ஏன் ப்ரைவேட்டாக கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது, அதை கண்டுபிடிக்க ஒரு முட்டாள் வேணும் அப்படின்னு அர்னால்டுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்து சொல்லிகிட்ருக்கார். உடனே அர்னால்டு அவரை முறைச்சி பார்த்துட்டு கிட்ட போகிறப்போ தான் தெரியுது அவர் அர்னால்டுடைய ஃப்ரெண்டாமா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அர்னால்டு கேட்க, இவர் உடனே, நானும் தான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் உன் பலம் இன்னும் குறையவே இல்லைடா அர்னால்டு அப்படி என்று கூறினார். உடனே அர்னால்டுடைய ஃப்ரெண்ட், நானும் உன் கூட தாண்டா வரப்போகிறேன் கேபினெட் மினிஸ்டரை தேட அப்படின்னு சொல்லி அவரும் அர்னால்டோடைய ப்ரைவேட் டீமும் ஹெலிகாப்டரில் சேப்பரில் கிளம்பிட்டாங்க அந்த காட்டுப்பகுதிக்கு. அர்னால்டோடைய டீமில் மொத்தம் 5 பேர், நம்ம ஃப்ரெண்டோட சேர்த்தா மொத்தம் 6 பேர் அந்த சேப்பரில் கேபினெட் மினிஸ்டரை தேடுறதுக்காக போயிட்டுருக்காங்க அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே. ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டோம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டோம் அந்த சேப்பரில் ஜாலியாக அந்த காட்டுக்குள்ளே கேபினெட் மினிஸ்டரை தேட போகிறாங்க. ஸோ அப்போ ஒரு சோல்ஜர், எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த பென்ட்ரைவரில் இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணால் போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லும் போது இடம் வந்துருச்சு, நம்ம ஹெலிகாப்டர் கீழே இறக்கலாம் அப்படின்னு அர்னால்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க டீமில் இருக்க ஒவ்வொருத்தரும் சேப்பர்லேருந்து ரோப் பிடிச்சி கீழே இறங்கி அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே பயணப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே அர்னால்டும் அவருடைய டீமும் போகிறாங்க கேபினெட் மினிஸ்டரை தேடி. ஸோ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் பூமிக்குள்ளே ஒரு ஸ்பேஸ்ஷிப் விண்வெளியிலேருந்து நுழையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஒரு எரிக்கல் நுழையிற மாதிரி. ஸோ அது ப்ரெடியேட்டருடைய ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கலாம், அந்த ப்ரெடியேட்டர் இந்த காட்டுக்குள்ளே இருக்கலாம். அது நம்ம அர்னால்டுக்கும் அவருடைய டீமுக்கும் சுத்தமாக தெரியாது. கேபினெட் மினிஸ்டரை தேடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ கேபினெட் மினிஸ்டரை கேங்காக சுற்றி அந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்டு ரொம்ப வினோதமாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு இடத்துல ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் காணாமல் போன கேபினெட் மினிஸ்டருடைய சேப்பரை ஒரு சோல்ஜர் அந்த காட்டோடைய மரங்களுக்கு நடுவில் இடுக்கில் கண்டுபிடிக்கிறான். ஸோ அந்த சோல்ஜர் நம்ம அர்னால்ட் கிட்ட வந்து, பைலட்டை தலையில் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க, கேபினெட் மினிஸ்டர் மிஸ்ஸிங் சார், அவர் கூட வந்த 3 ஆஃபீஸரும் மிஸ்ஸிங், அந்த சேப்பரில் பைலட் மட்டும் தலையில் சுடுபட்டு செத்து போய் கிடக்கான்னு அந்த சோல்ஜர் சொல்கிறான். அப்போது இன்னொரு சோல்ஜர் அந்த வேர்களுக்குள்ளே இருக்கிற தண்ணியை வெட்டி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சவுண்டு கேட்குது. அந்த மரங்களுக்கு நடுவில் புதர்களுக்கு இழுக்கில் ஒரு சவுண்டை, அது என்ன சவுண்டுன்னு அந்த புதரை விலக்கி பார்க்கும்போது அங்கே 3 மனித உடம்புகள் தோல் உரிக்கப்பட்டு தொங்க போடப்பட்டிருக்கு. ஸோ அதை பார்த்து அந்த சோல்ஜர் வந்து பயந்துடுறான். உடனே அர்னால்டை கூப்பிட்ட உடனே அர்னால்டும் பார்த்து, என்னடா கொடுமை இது, இப்படி கொண்டு இருக்கானுங்க அப்படின்னு அந்த டீமே பயத்தோடு பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது அந்த சோல்ஜர் மேலேருந்து வீரர்களுடைய செயின் எடுத்து அர்னால்டுகிட்ட கொடுக்குறான். உடனே அர்னால்டும் அந்த பாடிஸ் எல்லாம் பேக் பண்ணுங்கன்னு ஒரு சோல்ஜர்கிட்ட ஆர்டர் பண்ணுறாரு. உடனே மேலும் நிறைய வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு, மிஷின் கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்போது இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஜந்து மரத்துக்கு மேலே தாவி தாவி இவங்க போகிற திசைகளெல்லாம் போய்கிட்டு இருக்கு சோல்ஜர்ஸ் கூடயே. அப்போது அர்னால்டும் அவருடைய டீமும் ஒரு பேஸை பார்க்குறாங்க. அது தீவிரவாதிகள் பேஸாக இருக்குமோன்னு சொல்லி சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த கேம்பை சுற்றி சரவுண்ட் பண்ணுறாங்க. அர்னால்டு தரையில் ஊர்ந்துக்கிட்டே போயிட்டு பைனாக்குலரை வச்சு அவங்கக்கிட்ட என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குது, யார் அவங்கன்னே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அர்னால்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கிட்டே இருக்க சோல்ஜர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்டர் கொடுக்குறாரு. சைடில் இருக்கிறவனை நீ போட்டு தள்ளுறா, ரைட்டில் இருக்கிறவனை நீ போட்டு தள்ளுறா, நான் இன்னொருத்தனை போட்டு தள்ளுறேன்னு சொல்லும் போது ஒருத்தன் ஏதோ பாம் வெடிகுண்டில் கை வைக்க போயிட்டான் கம்பியில். அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலும் நகர்ந்துகிட்டு இருக்காங்க. பிளான் பண்ணி வெயிட் பண்ணி அவங்கள அடிக்கலான்னு
பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அர்னால்டு அவருடைய டீமில் இருக்க ஒரு சோல்ஜர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாரு. அந்த டவர் மேலே இருக்கிற அந்த ஸ்னைப்பரை நீங்கள் காலி பண்ணணும், அப்போ தான் என்னால் மேல் கொண்டு உள்ளே போய் அவங்கள அட்டாக் பண்ண முடியும்னு சொல்கிறப்போ அந்த சோல்ஜரை கொள்கிறாங்க. அர்னால்டு அந்த கேம்ப்குள்ளே நுழையிறாரு. கத்தி எடுத்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல்ட்டை அறுக்கிறாரு. அதாவது ஒரு காரை வந்து ஜென்ரேட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெல்ட்டை அறுத்து விட்டுட்டு அந்த வேனில் ஒரு பாமை நம்ம அர்னால்டு செட் பண்ணுறாரு. செட் பண்ணிவிட்டு அந்த வேனை நம்ம தளபதி விஜய் மாதிரி கில்லி படத்தில் தூக்குவார்ல அந்த காரை, அந்த மாதிரி அப்படியே 2 கையால் அந்த வேனை தூக்கி அந்த பள்ளத்தில் சறுக்கி விடுறாரு. அதுவும் அந்த பள்ளத்தில் அப்படியே உருண்டுக்கிட்டே போயிட்டு அந்த எனிமியுடைய கேம்ப்பு சென்டரில் இருக்க ஒரு கூரை வீட்டை போய் அந்த வேன் அட்டாக் பண்ணுது. பாம் பிளாஸ்ட் ஆகுது. இங்கேருந்து அடுத்த 10 நிமிஷத்துக்கு அர்னால்டு அவரோட டீமும் அந்த கேம்பை சுக்குநூறாக வெடித்து தள்ளுறாங்க. மிஷின் கன் வச்சு சுடுறது என்னவா, பாம் போடுறது என்னவா, அந்த இடமே அப்படியே நெருப்பு ரத்த கிளறியுமா மாறிக்கிட்டு இருக்கு. அர்னால்டுடைய டீமில் இருக்க எல்லாருமே அவங்க பங்குக்கு அந்த கேம்பில் இருக்க எல்லாரையுமே சுட்டு கொல்றாங்க. இந்த ரணகலத்துக்கும் நடுவுலையும் அர்னால்டோடைய ஃப்ரெண்டு அந்த கேம்புக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு பேப்பரை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த பேப்பர் கிடச்சா நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன், என்கிட்ட பணம் பலரும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பேப்பரை தேடிக்கிட்டு இருக்காரு, மர்மமான பேப்பர். உடனே அர்னால்டும் இந்த பேப்பரா பாரு அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் இந்த பேப்பர் தான், நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படின்னு குதிக்கும் போது அர்னால்டோடைய சட்டையை பிடிச்சி எதுக்காக இந்த மிஷினுக்கு என்ன சாய்ஸ் பண்ணேன், அப்போது இந்த கேபினெட் மினிஸ்டர் இங்கே வந்தது, ஹெலிகாப்டர் வெடித்தது, இது எல்லாமே போய் செட்டப் நீ பண்ணது தானே அப்படின்னு சொல்லும்போது நானும் உன் கூட தான் இருக்கேன், எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு இந்த மிஷினில் இதுவும் ஒரு லாபம், நான் கோடீஸ்வரன் ஆகிறதுக்குன்னு சொல்ல அப்படியே ஏதோ ஒரு மிருகம் அவங்கள பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணுறாங்க. அப்போது இந்த கேம்ப்லேருந்து ஒரு பொண்ணை வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. டோட்டலாக அந்த இடத்துல இருந்த எல்லா எனிமீஸையும் அர்னால்டு அவரோட டீமும் கொன்னுடுறாங்க. அந்த இடத்த அவங்க கை பிடிச்சிடுறாங்க. ஸோ அதில் ஒரு வீரர் இருக்கான், இவனை நல்லா பார்த்துக்கோங்க. இவன் வந்து ரொம்ப இந்த ரேம்போ படம்லாம் பார்த்துருக்கீங்களா, ரேம்போ படத்தில் இந்த ஹீரோ பார்த்துருக்கீங்களா, அவரை மாதிரி இருப்பான், பார்க்கறதுக்கு அவரை மாதிரி இருக்குது. உடனே அர்னால்டு அவரோட கையில் இருக்க ஒரு மேப்பை எடுத்து இந்த இடத்துலேருந்து எப்படி போகிறதுன்னு பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அர்னால்டு டீமில் இருந்த ஒரு சோல்ஜரும் சொல்கிறாரு, இந்த இடத்துலேருந்து அந்த ஆற்றை கடந்தோன்னா சீக்கிரமாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நடந்தே போயிடலான்னு சொல்கிறாரு. அப்படி இவங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத ஏதோ ஒன்று நோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் ப்ரெடியேக்டர். அந்த ப்ரெடியேக்டர் தான் இவங்கள அப்பப்போ இந்த காட்டுக்குள்ளே அவங்க நடக்கிற நடமாட்டங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி அவங்க கூடயே பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அர்னால்டோடைய டீம் அந்த கேம்ப்லேருந்து ஒரு பொண்ணை ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து கூட இருக்கிற அந்த சோல்ஜரை தள்ளி விட்டுட்டு ஓடி போகிறா. அந்த பொண்ணு அவள் ஓடுறதையும் அந்த ப்ரெடியேக்டர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக அந்த பொண்ணை பாதுகாத்துட்டு இருந்த அந்த சோல்ஜரும் பின்னாடியே ஓடி போயிட்டுருக்கான். அவங்க 2 பேரும் ஓடி போகிறத தூரத்துலேருந்து ப்ரெடியேக்டர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்க பின்னாடியும் இந்த ப்ரெடியேக்டர் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு கட்டத்தில் இந்த சோல்ஜர் அந்த பொண்ணை பிடிச்சிட்றான். பிடிச்ச உடனே அந்த ப்ரெடியேக்டர் அவனுடைய தலையை வெட்டிட்டு அவனை அந்த பிணத்தை தூக்கிக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிடுது. அப்போ பேலன்ஸ் இருக்க சோல்ஜர்ஸ் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு மேலே ரத்தமாக இருக்குது. அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டா, என்னாச்சுன்னு கேட்டால். உடனே அந்த சோல்ஜர் போய் பார்க்கும்போது அந்த புதருக்கு நடுவில் அவன் செத்து கிடக்கான். அப்போ இவன் வந்து கேட்குறான், என்னாச்சு, அவனை ஏன் கொன்னுன்னு கேட்கும்போது நான் கொல்லலை, ஏதோ ஒரு மிருகம் தான் கொன்னுச்சு அவனை, கண்ணுக்கு தெரியாத மிருகம்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அதை அந்த சோல்ஜர் நம்பவே மாட்டான். அந்த பொண்ணை திருப்பியும் கேட்குறான். உடனே அர்னால்டு வந்து பார்க்குறாரு அந்த பிணத்தை. யாராவது இப்படி பண்ணது, அந்த பொண்ணுங்கிட்ட கேட்டியான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு மிருகம் தான் கொண்டுச்சுன்னு சொல்கிறான். உடனே அர்னால்டும் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு, இல்லை அவள் சொல்கிறதா உண்மை, ஏதோ ஒன்று அவனுக்கு கொண்டு இருக்குது, இல்லைனா மனுஷங்க கொண்டு இருந்தால் அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லும் போது அவங்களும் யோசிக்கிறாங்க ஆமாம் இல்லைன்னு. உடனே அர்னால்டு சொல்கிறார், இந்த இடத்தையும் அப்படியே சுற்றி வளைங்கடா, இங்கே யார் இருக்கா என்ன இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லும் போது அப்போ ஒவ்வொரு சோல்ஜரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சோல்ஜர் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது யாரும் அவனை சுடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ப்ரெடியேக்டர். கண்ணுக்கு தெரியாமல் அவனை வந்து கொன்னுட்டு அந்த ப்ரெடியேக்டர் போயிடுது. உடனே பின்னாடியே இந்த சோல்ஜர் வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் அந்த ப்ரெடியேக்டரை பார்த்துறாரு, ஷாக் ஆகுறாரு. உடனே அந்த ப்ரெடியேக்டரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அந்த ப்ரெடியேக்டர் மேலே துப்பாக்கி மலையை பொழியிறாங்க அர்னால்டும் அர்னால்டோடைய டீமும். அப்போ அந்த ப்ரெடியேக்டருடைய ரத்தம் எப்பா ஏதோ பால் பச்சை கலரில் கிடக்குதுப்பா. அந்த ப்ரெடியேக்டருக்கு அடிபட்டுடுச்சு, அது ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அந்த இடத்துலேருந்து அந்த ப்ரெடியேக்டர் உடனே போயிடுச்சு. அப்போது அந்த ப்ரெடியேக்டர் போனது கூட தெரியாமல்
வெறித்தனமாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அர்னால்டோடைய டீம் அந்த ப்ரெடிக்டர் வந்த திசையை நோக்கி. அர்னால்டும் போதும் போதும் குண்டை வேஸ்ட் பண்ணாதீங்கடா, ஏதோ ஒரு இடத்துல சுட்டுக்கிட்டுன்னு சொல்லி ஷூட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்கிறார் அவங்க டீம் கிட்ட. அர்னால்டு டீமில் இருக்க ஒரு சோல்ஜரை அந்த ப்ரெடிக்டர் கொன்னுடுச்சு இல்லையா, அதுக்கு அவருடைய டீமில் இருக்க இன்னொரு சோல்ஜர் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறாரு. இந்த சோல்ஜர் அவருடைய கையில் வச்சுருந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலை அவருடைய பாடியில் வச்சு அவருக்கு மரியாதை செலுத்துகிறாரு. நடந்த சண்டையில் அந்த ப்ரெடிக்டரோட ரத்தம் இந்த பொண்ணுடைய மேலேயும் பட்டுடுது. அந்த பொண்ணு அந்த ப்ரெடிக்டர் ரத்தத்தை ஒரு மாதிரி பார்க்குறா. அடிப்பட்ட அந்த ப்ரெடிக்டர் ஒரு ஓரத்தில் உக்காந்து தனக்கு தானே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்குது. அது பாக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்குப்பா கையிலேயே. 1987 இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் மூவிஸ் எடுத்திருக்காங்கன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த ப்ரெடிக்டர் அடிப்பட்ட இடத்துல சிரஞ்சி போட்டு வலியை போக்கிக்குது. உடனே அந்த அர்னால்டுடைய டீமில் இருக்க ஒரு சோல்ஜர் கம்யூனிகேஷன் பண்ணுறாரு. அதில் அந்த பக்கம் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த சேப்பரில் நாங்கள் உங்களை இறக்கி விட்ட அதே இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா திருப்பி ஒரு சேப்பரை நாங்கள் அனுப்புகிறோம், அதில் நீங்கள் தப்பிச்சு வரலான்னு சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஒரு இடத்துல சேப்பரில் இறங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இவங்க போகணும். அதுக்குள்ளே இருட்டிடுது. காவலுக்கு இவர் தான் நிற்கிறாரு காவலாளியா. மீதி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு சவுண்டு கேட்குது, டப்ப 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 டப்பான்னு ஷூட் பண்ணுற சவுண்டு. ஸோ அப்போது அந்த ப்ரெடிக்டர் வந்துடுச்சோன்னு நினச்சி அவங்க டீமில் இருக்க எல்லாருமே துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ப்ரெடிக்டரை கொன்னுட்டேன் அப்படின்னு கத்துறாரு. என்னன்னு பார்த்தா அது ப்ரெடிக்டரில் காட்டு பண்ணி. அப்போ அதில் இருக்க ஒரு சோல்ஜர் சொல்கிறாரு, உன்ன மாதிரியே இருக்கடா அந்த காட்டு பண்ணியும், அதை போய் கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்லும் போது அது ப்ரெடிக்டர் இல்லைங்க, ஒரு காட்டு பன்றி. ஸோ அப்போது அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட போகிறான்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு தப்பிச்சு போல எதையோ பார்த்து பயந்துருக்கா. அப்போது அந்த சோல்ஜருடைய டெட் பாடியை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டெட் பாடியை அந்த ப்ரெடிக்டர் இவ்வளோ பாதுகாப்புக்கு நடுவில் எடுத்துகிட்டு போயிடுது. அப்புறம் நம்ம அர்னால்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, இங்கே என்ன தான் நடக்குது, நீ எப்படி வந்தேன்னு கேட்கும்போது, நான் ஒரு மருத்துவ கேம்ப் மூலிமா இங்கே வந்தேன் மருந்து கண்டுபிடிக்க. அப்போது என்னுடைய டீமில் இருந்த எல்லாருமே வந்து மர்மமான முறையில் காணாமல் போயிட்டாங்க. கண்ணுக்கே தெரியாத ஒரு விலங்கு எங்களை தாக்குச்சு. ஸோ அதை நான் இன்றைக்கி பார்த்துட்டேன் நேர்லன்னு சொல்லும் போது அர்னால்டு உடனே அது கையில் இருக்க விலங்கை கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஆயுதம் இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அர்னால்டு வந்து அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு ட்ராப் செட் பண்ணுறாரு. அந்த ப்ரெடிக்டரை பிடிக்க அர்னால்டு அவரோட டீமும் சேர்ந்து ஒரு ட்ராப் செட் பண்ணுறாங்க அந்த ப்ரெடிக்டரை பிடிச்சி கொல்றதுக்கு. ட்ராப் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அர்னால்டோடைய டீம் வந்து ஒளிஞ்சி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரெடிக்டரை வந்த உடனே சுட்டு கொல்றதுக்கு. அப்போ அர்னால்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு வலையில் அந்த ப்ரெடிக்டர் சிக்கிடுது. சிக்கினாலும் அந்த ப்ரெடிக்டர் அந்த வலையை கிழிச்சிக்கிட்டு அந்த வலையிலேருந்து அர்னால்டோடைய ட்ராப்லேருந்து வெளியே வந்துடுது. அதோடைய துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதில் இருந்த நம்ம அர்னால்டோடைய ஃப்ரெண்ட் அவர் வந்து மாட்டிக்கிறாரு அந்த ப்ரெடிக்டர்கிட்ட. அந்த ப்ரெடிக்டர் வந்து அவரை பின்தொடர்ந்தே போய்கிட்டு இருக்கும் போது அப்போது நம்ம கருப்பு சோல்ஜர் வந்து அவரை பிடிச்சிட்டு அங்கே பாடுறா, அது அந்த மரத்துக்கு மேலே தான் இருக்குது, போயிடாதுன்னு சொல்லும் போது அப்போது ஏதோ ஒரு 3 புள்ளி மாதிரி தெரியுது. உடனே இந்த சோல்ஜர் பார்க்குறாரு. பார்த்தோடனே பார்த்தா அது அந்த சோல்ஜரை தலையிலே ஷூட் பண்ணிடுது. அந்த சோல்ஜரை அதே இடத்துல அந்த ப்ரெடிக்டர் ஷூட் பண்ணி கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அர்னால்டோடைய ஃப்ரெண்டு பக்கமாக அந்த ப்ரெடிக்டர் போகுது. அவரை பார்த்து லேசர் லைட் வச்சு ஷூட் பண்ணுது ப்ரெடிக்டர். அர்னால்டோடைய ஃப்ரெண்டும் திரும்பி ஷூட் பண்ணுறாரு. அதில் அவருடைய கையை ஷூட் பண்ணி துண்டை ஆக்கிடுது. இன்னொரு கையால் ஷூட் பண்ண போய்கிட்டுருக்காரு. அப்போ அவருடைய நெஞ்சிலேயே ஷூட் பண்ணி அதே இடத்துல அர்னால்டோடைய ஃப்ரெண்டு சாகுறாரு. அப்போ அர்னால்டும் பார்த்துட்டு கூட இன்னொரு சோல்ஜர் அடிபட்டு அவர் தாங்கிக்கிட்டு அர்னால்டு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு சோல்ஜர் தன்னுடைய ஷர்ட்டை கழட்டி தன்னுடைய கையில் இருக்கிற கத்தியை எடுத்து அவருடைய நெஞ்சில் மார்பத்தில் கோடு போட்டு ரத்தத்தால் அந்த ப்ரெடிக்டரை வர வைக்க பார்க்குறாரு. அந்த ப்ரெடிக்டர் அதே இடத்துல அவரை போட்டு தள்ளுது. இந்த பக்கம் அடிப்பட்ட சோல்ஜரை தாங்கிக்கிட்டு போன அர்னால்டு அந்த ப்ரெடிக்டர் தாக்குது. அந்த ஃப்ரெண்ட் அதே இடத்துல இறக்குறாரு. அதுக்கப்புறம் அர்னால்டையும் அது தாக்குது. அப்போ அர்னால்டு அந்த பொண்ணை பார்த்து நீ தப்பிச்சு போயிடுன்னு சொல்கிறார். அர்னால்டு கீழே விழுந்து வழியில் துடிச்சிக்கிட்டே தவழ்ந்துக்கிட்டே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக பார்க்குறாரு. அப்போ அந்த ப்ரெடிக்டரும் நம்ம அர்னால்டை பார்க்குது. உடனே அர்னால்டு ஒரு பள்ளத்தில் சறுகிக்கிட்டே கீழே போயிட்டு தண்ணியில் நீர் வீழ்ச்சியில் அவர் விழுந்துடுறாரு, தப்பிச்சிடுறாரு அந்த ப்ரெடிக்டர்கிட்ட இருந்து.
அந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்த அர்னால்டு தண்ணியில் நீந்திக்கிட்டே இந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. சேரும் சகதியில் மிதந்துக்கிட்டே அர்னால்டு ஒரு இடத்துல போய் சோர்வாக அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ப்ரிடியேக்டர் அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து வருது. அர்னால்டு கிட்ட அந்த ப்ரிடியேக்டரும் வருது. அர்னால்டு பயந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ப்ரிடியேக்டரை அர்னால்டு முழுசாக பார்க்குறாரு. அப்போது இந்த வெப்பத்தை பார்க்குற கருவி மூலிமா ப்ரிடியேக்டர் ஒரு வெப்பம் எங்கேயோ இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்த ஷூட் பண்ணும்போது பார்த்தா அந்த இடத்துல அர்னால்டு இல்லை. ஸோ அந்த ப்ரிடியேக்டருக்கு அந்த சேறு சகதியில் அர்னால்டை தெரியலை. ஸோ அர்னால்டுடைய ப்ளஸ் சேறு சகதி தான். நம்ம உடம்புல இருக்க வெப்பத்தை வச்சு தான் அது மனிதர்கள்னு சென்ஸ் பண்ணுது போல இருக்குது. அதனால தான் சேரில் அர்னால்டு விழுந்ததுக்கப்புறம் அதால் கண்டுபிடிக்க முடியலை. அர்னால்டு பிளான் பண்ணுறாரு, அந்த ப்ரிடியேக்டரை எப்படியாவது கொண்டுட்டு தான் போகணும், என்னுடைய டீமையே கொன்னுடுச்சின்னு சொல்லிட்டு திருப்பியும் பிளான் பண்ணுறாரு. அந்த ப்ரிடியேக்டரை கொல்றதுக்கு ட்ராப்பும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு ட்ராப்பும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரிடியேக்டர் அர்னால்டுக்கு பின்னாடி வருது. அர்னால்டு அந்த ப்ரிடியேக்டரை கண்ணால் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அர்னால்டு அவர் கையால் செஞ்ச அந்த வில்லை எடுத்து அந்த ப்ரிடியேக்டரை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறாரு. அந்த ப்ரிடியேக்டரை அது தாக்கிடுது. திருப்பி அந்த ப்ரிடியேக்டரும் அர்னால்டை தாக்குது. கண்ணா பின்னான்னு பார்க்குற எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அர்னால்டு அவருடைய உடம்பு ஃபுல்லாக சேறு சகதியை பூசிக்கிட்டதுனால அர்னால்டை அதால் வெப்பத்தை வச்சு சென்ஸ் பண்ண முடியலை. ஸோ அர்னால்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரிடியேக்டரை பழி வாங்கிக்கிட்டு இருக்காரு. அர்னால்டு அவர் செஞ்ச ஒரு ஈட்டி எடுத்துக்கிட்டு அந்த ப்ரிடியேக்டரை பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. அந்த ப்ரிடியேக்டருக்கு நடந்த சண்டையில் ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தை பின்தொடர்ந்து அர்னால்டு போய்கிட்டு இருக்கும் போது அர்னால்டை அது பார்க்குது, சென்ஸ் பண்ணுது. அவர் ஒரு குகைக்குள்ளே போய் அந்த ப்ரிடியேக்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவர் கையில் இருக்க பாம்பை வெடிக்க பண்ணி அந்த குகையில் பாம்பு போட்டுடுறாரு. அந்த ப்ரிடியேக்டரை திருப்பியும் மேலும் அவர் தாக்குறாரு. அந்த ப்ரிடியேக்டரும் அவரை தாக்குது. இவர் உடனே தண்ணியில் விழுந்துடுறாரு. தண்ணியில் விழுந்த உடனே அவர் மேலே இருக்க சேறு சகதியெல்லாம் போனதுக்கப்புறம் அவருடைய உடம்புல இருக்க வெப்பத்தை வச்சு அந்த ப்ரிடியேக்டர் கண்டுபிடிச்சிருது. முகத்துக்கு நேருக்கு நேராக ப்ரிடியேக்டரை இப்போது அவர் சமாளிக்கணும், சண்டை போடணும். அப்போது அவர் செட் பண்ணி வச்சுருந்த இன்னொரு ட்ராப் அவருக்கு ஞாபகம் வருது. அந்த ட்ராப்பு கிட்ட அந்த ப்ரிடியேக்டரை கொண்டு வரதுக்காக அந்த ட்ராப்புக்குள்ளே போகிறாரு. அப்போ அதோடைய முகமூடியை கழட்டி பார்க்குது. அப்பா என்னடா மூஞ்சி இதுதான் ஏலியன் போல இருக்குது நண்பர்களே. ஏலியன் இருந்தால் இப்படி தான் இருக்கும். அப்போ முகத்துக்கு நேராக சண்டை போட்டுக்கிறாங்க ப்ரிடியேக்டரும் மனிதனாகிய அர்னால்டும். என்னடா கொடூரம் இது, நான் உன்னை அழிக்காமல் விட மாட்டேனான்னு சொல்லி அவருடைய ட்ராப்பை காலால் மிதிக்கிறாரு. அப்போது அர்னால்டு செட் பண்ணி வச்சுருந்த ஒரு ட்ராப், ஒரு மரக்கட்டை அந்த ப்ரிடியேக்டர் மேலேயே வந்து பொதான்னு உழுது. அர்னால்டு கிட்ட போய் பார்க்கும்போது அந்த ப்ரிடியேக்டர் இன்னும் சாகலை. கல் எடுத்து மண்டையில் போடும்போது அப்போ தான் ஃபேமஸான டைலாக் ப்ரிடியேக்டர் படத்துலேயே, என்ன கன்றாவிடா இது அப்படின்னு ஒரு டைலாக் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. நம்ம தமிழர் தான் யாரோ ஒருத்தர் அந்த டைலாக்கை பேசியிருந்தார். யாருன்னு சரியாக ஞாபகம் இல்லைப்பா எனக்கு. யார் அவர்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பாக்ஸில். உடனே அந்த ப்ரிடியேக்டர் தன்னுடைய உடம்புல இருக்க ஒரு பாம்பை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இந்த ஏலியன் எல்லாம் உடம்புல பாம் வச்சுருக்கும் போல இருக்குது. மனித வெடிகுண்டு மாதிரி ஏலியன் வெடிகுண்டு போல் தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கு அந்த ப்ரிடியேக்டர் பாம்பை ஆக்டிவேட் பண்ணோன்னே அதை தெரிஞ்ச அர்னால்டு அந்த இடத்த விட்டு ஓடி வராரு. அப்போ அந்த இடமே அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அடப்பாவி, கடைசியாக தான் இந்த ரெஸ்கியூ டீம்லாம் எப்போ பார்த்தாலும் வரும் போல இருக்குது. இந்த படத்தில் மட்டும்தான் இப்படி எடுக்கிறாங்களா இல்லை நிஜத்துலையா அப்படின்னு எனக்கு தெரில. பட் ஆனால் நிஜத்தில் அப்படி கிடையாது. நிஜத்தில் எல்லாருமே சீக்கிரமாக தான் வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அர்னால்டை காப்பாற்ற ஒரு சாப்பர் வருது. அந்த சாப்பரில் அந்த பொண்ணும் இருக்காங்க. அர்னால்டு அடிபட்டு கொலை உயிரும் குத்து உயிருமாக இருக்கிறாரு. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. அத்தனை பேர் போய் அர்னால்டு மட்டும் உயிரோட தப்பிச்சிருக்காரு இந்த காட்டிலேருந்து. இங்கே இந்த படம் முடியுது மக்கள். இந்த படம் என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல். இன்னொரு சூப்பரான கதையில் சந்திப்போம். பாய்.